வெள்ளாங்க ரசம் எங்கள் வீட்டில் வைக்கிறேங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சளி அதிகமாக இருக்கனால வெள்ளாங்க ரசம் வச்சு கொடுக்கலான்ட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள்னு வந்து பார்த்திங்கன்னா, தூதுவளை தழை 1, குத்து முடக்கட்டான் தழை, வேப்பங்கொழுந்து, மொசி தழை, துளசி, முருங்கை கொழுந்து, கருவேப்பிலை கொழுந்து, வெற்றிலை கொழுந்து, திண்ணீர்பத்தினை கொழுந்து, கற்பகவள்ளி கொழுந்து, கோவைக்கீரை கொழுந்து, சின்ன வெங்காயம் 8, பூண்டு 1 கட்டி, மிளகு வந்து 13 மிளகு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூனு, கொள்ளு வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனு, வரமிளகாய் 5, தக்காளி 2, இதோட வாதனா குழந்து ஆட் பண்ணிக்கணுங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் வச்சுக்கணும், உப்பு கொஞ்சம் வச்சுக்கணும் அரைக்கிறதுக்கு. அது இல்லாத புளி வந்து ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை பழ சைஸ் வந்து புளியை வந்து நான் ஊற வச்சுருக்கேங்க. இதை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணுங்க. இதில் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை பச்சையாக அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த க்ரீன் கலரில் வரும் பாருங்கள், க்ரீன் கலர் தெரியுதுங்களா, இந்த மாதிரி வருங்க. இப்போ என்ன பண்ணணும், புளி எலுமிச்சை பழ சைஸ் ஊற வச்சோம்ல, அதை கரைச்சி இதில் ஊற்றிக்கணுங்க. இதில் சேர்த்திக்கணும், கரைச்சி இதில் சேர்த்திக்கணும். இப்போ இந்த மாதிரி சேர்த்தியாச்சுங்க. இப்போ ரசம் வைக்க போகலாங்க. இப்போ கடுகு கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கருவேப்பிலை வரமிளகா போட்டு இது பண்ணிக்கணுங்க. இது பண்ணதுக்கப்புறம் ரசம் சேர்த்திக்கணுங்க. ஓகே, ரெடி ஆகிடும். இப்போ இது கொதிச்சதுன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசம் வந்து கொதிக்கக்கூடாதுங்களாம்மா, மேலே நுர மாதிரி வந்ததுன்னா ஆஃப் பண்ணிடணுங்களாம்மா. இது தெரியாதுங்க, எங்கள் அம்மாவை கேட்டு தான் செஞ்சிட்ருக்குறேனுங்க. எங்கள் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பாட்டி வைத்தியங்க. இதெல்லாம் சளிக்கு வந்து இந்த தலையெல்லாம் வச்சு அரைச்சி நம்ம ரசமாக வச்சு குடித்தோம்னா உடம்புக்கு நல்லது அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ மருத்துவ குணம் இதில் இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ரசம் வச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. காலத்தில் போய் அந்த தலையெல்லாம் பொரிச்சிட்டு வந்து வைக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ எல்லாமே ஒரு மல்லிகை கரையில் அந்த மல்லிகை குழம்பு வெள்ளாங்க ரசம் வைக்கிறதுக்கு செலவுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டில் விற்கிறாங்க, அதை வாங்கி செய்கிறாங்க. இதெல்லாம் போய் காட்டுக்குள்ளே போய் பொரிச்சிட்டு வந்து வைக்கணுங்க. இதெல்லாம் அப்படின்னா தான் நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் நிறை வந்துருச்சு, பபிள்ஸ் மாதிரி வருது. கொதிக்கக்கூடாதுங்களாம்மா, நுர வந்தோடனே எடுத்துடணும். வருது தெரியுதுங்களா, அந்த சைடில் நுர கட்டிட்டு வருது தெரியுதுங்களா, இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தோடனையும் கொஞ்சம் மேலே அப்படியே வந்தோடனையும் ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி வரணும். அப்படி கொஞ்சமாக மேலே வருது பாருங்க, இப்படி வந்தோடனையும் ஆஃப் பண்ணிடணும். ரசம் ரெடி ஆயிரும்.